கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை மட்டும் நம்பணும். எந்த ஒரு வழியும் வேதனை உடனே ஆஸ்பத்திரி, உடனே மருந்து, உடனே மாத்திரை சொல்லுமா டாக்டரையும் மருந்தையும் மாத்திரையும் தேடி நாடி ஓடக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கு என்ன தேவை அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. போய் பார்க்கலாம். அந்த ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு வாங்கி வந்து அதை விட்டுட்டு 10 நாள் சாப்பிடு, 5 நாள் சாப்பிடு. ஒரு வேளைக்கு 5 மாத்திரை போடு, ஒரு வேளைக்கு 10 மாத்திரை போடு, ஏதாவது சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு மாத்திரை நிறைய சாப்பிட்டு உடனே புண்ணாகிடுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பதட்டம் அடையக்கூடாது. வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள், என்ன வழிகள், என்ன வேதனைகள், நம் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாதே ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நாள் இல்லை. நீங்கள் லௌகிக கவலைகளினாலே உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த லௌகிக கவலைகளே நாம் இருதயம் பாரப்பட்டிருந்தால் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகிறோம். இல்லையா? இந்த பூமியுடைய காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வீடு வாசலை குறித்து, பேரனை குறித்து, பேத்தியை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் கிடையாது. தேவையானது ஒன்று, கடவுளோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். ஜெபிக்கலையே, வேதத்தை வாசிக்கலையே, சபைக்கு போக முடியலையே, இயேசுவை குறித்து சொல்ல முடியலையே, கர்த்தருக்கு எதுவும் செயல்பட முடியலையே என்பதை குறித்து தான் நமக்கு ஒரு கவலை இருக்குமே ஒழிய மற்ற உலக பொருளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. உலக பொருள் கர்த்தரோடு நாம் ஐக்கியமா இருக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது எல்லாம் நமக்கு வந்துவிடும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்கக்கூடாது. ஊழியர்களை அசட்டை பண்ணக்கூடாது. உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிற மனது நமக்குள் இருக்க வேண்டும். உன்னை கனப்படுங்கள், என்னை கனப்படும். ஊழியர்களை நாம் கனப்படும் போது அது இயேசு கிறிஸ்துவை கனப்படுகிறோம். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியக்காரங்க ரொம்ப தாறுமாறா பேசுறது.